முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற எத்தனையோ தெய்வங்கள் இருந்தது. அந்த தெய்வங்கள் வந்திருக்கிற மக்களுக்குள்ள ஒரு 7 பேத்துக்குள்ள உள்ள புகுந்து அதுல ஒரு நபர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய சித்தத்தை விளங்கும்படி, அவருடைய சித்து விளங்கும்படி, அது பேர் விளங்கும்படி நான் சென்னை பட்டணத்துல இருந்து நான் இங்க கொண்டுட்டு வந்தேன். ஆனா இப்ப என்னை காட்டிலும் அவனுக்குள்ள பெரியவர் இருக்கிறார். அவனுக்குள்ளே நான் நெருங்க முடியல, ஏன்னா அவனை சுற்றி ஒரு அக்கினி சுற்றி எரிகிறது என்று சொன்னது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மட்டுமில்ல, இந்த பிள்ளை இவனுக்குள்ள நான் இருந்தேன், ஆனா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, நான் இருக்கும்போது நன்மை செய்ய முடியாது. அது சொன்ன காரியம் என்ன பண்ண முடியாதா? நான் உங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னது. அது மட்டும் இல்ல, இப்ப இவன் எனக்கு விரும்பினபடி இவன் பத்தி இவன் செஞ்சிருந்த எல்லா பூசைகளையும் நான் அனுபவிச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இவனுக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது, ஒரு நன்மையும் செய்ய முடியாது. அதே போல் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க, வழக்கமா போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எப்பயும் போல வழக்கம் போல இயேசு அறியாதவன் அந்த சில்லுன்னு அந்த மனமகிழ்ச்சியான சந்தோஷத்தை அனுபவிச்சு எப்பயும் போல அந்த குறிமடையிலிருந்து மறுபடியும் வேப்ப மரத்தை ஏறிட்டேன். வேப்ப மரத்தை ஏறதுனா உட்காந்து 24 மணி நேரமும் வேப்ப மரம் உச்சியில தான் இருப்பேன். இப்படிப்பட்ட நிலை தான் இருக்கப்படுகிற போது நான் என்னதான் எனக்குள்ள பெரிய ஒரு பெரியவன் சொன்னதே, அது யார் என்று கேட்கப்படுகிற போது அது எனக்குள்ள ஒரு மனச்சாட்சியா ஒரு சிறுமியை போல அது சொல்லுது, நான் எங்கிருந்து சென்னையிலிருந்து நடைபயணமாக கொண்டு வந்தனோ அதே இடத்துக்கு நீ போயிடு. ஏனென்றால் இப்ப உனக்குள்ள இருக்கிற அந்த பவர், அந்த அக்கினி என்னை அழுது நம்ம என்ன பண்ணுது, சுட்டரிக்குது. உன்கிட்ட நெருங்க முடியல. நீ சீக்கிரம் சென்னை அந்த இடத்துக்கு எங்கிருந்து நடந்து போயிட்டு கொடுத்தனோ சென்னைக்கு, மறுபடியும் சென்னைக்கு நான் என்னோட அம்மா அப்பா மறுபடியும் சென்னையில இருந்து விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கப்படி போதுதான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை இயேசு அழைக்கிறாருங்கிற இடத்துல போய் உள்ள நான் எடுத்து கால், நான் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன், கால் எடுத்து வைக்கப்படுகிற போது கிரிவின்சோடு சாலையில் இருக்குது. அன்னைக்கு சோத்திரம் முதல்ல 2000 ஆண்டு துவங்கியாச்சு. அப்ப நான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அந்த இடத்துல போயிட்டு இருக்கப்படுகிற போது அந்த தார் ரோடு தாண்ட உடனே அந்த கேட்டு இருக்கும், அந்த கேட்டு இருக்கும், கேட்டுல வாட்ச்மேன் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கால் வச்ச உடனே ஊர்ல நடந்தது போல என் இருதயத்துல மறுபடியும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வேலையில உள்ள பிரவேசித்திருக்கிறேன். அப்படி உள்ள போயிருக்கும் போது அன்னைக்கு கர்த்தருடைய சாட்சியாக சொல்லிக் கொண்டிருந்த சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாசன் ஸ்டீபன் கார் அப்படின்னு அந்த தேவ மனுஷன் அழுதுகிட்டு ஆரம்ப நாட்களில் சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனா எனக்கு என்னமே புரியல, என் இருதயத்தில் சந்தோஷமான மனமகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். 1.5 மணி நேரம் அவ்விதமா அழுதுகிட்டு இருக்கிறேன். என்னை பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டு இந்த வாலினர்ஸ் ஒருத்தர் மோசஸ்ங்கிற ஒரு பிரதர் என்னை கண்டு என்ன சொல்லி விசாரிச்சு போகும்போது என்னுடைய போன் நம்பரை வாங்கிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. சோத்ரா, அதன் பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மெய்யான தெய்வம் சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய திரிசூல மலைன்னு ஒரு மலையில இருக்குது. அந்த மலையில இதெல்லாம் இத்தனை தெய்வங்கள் இருக்குது, 18 அவதாரங்கள் சொல்ல தெய்வங்கள் எனக்குள்ள எவ்வளவு காரியம் செய்தது, எவ்வளவு அற்புத ஜனங்கள் நடந்தது. இந்த காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷத்தை இந்த தெய்வங்கள் தரல, இந்த சந்தோஷத்தை என் உள்ளத்தை தந்தது யார் என்பதை எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டது. எனக்குள்ள கேள்வி. அப்பதான் திரிசூல மலையில நான் போய் அங்க இருந்தேன், சோதரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு பிலிப்பின் ஒரு போதகர் காவி வஸ்திரம் அணிந்து கொண்டு அந்த இடத்துல செபித்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் போதுதான் நான் தனித்து நானும் அதே போல செபித்துக் கொண்டிருக்க முடிகிற போது நான் இயேசுவே, நீங்க மெய்யான தெய்வம் என்றால் உங்களை நான் பார்க்கணும், உங்களை தரிசிக்கணும். இவைகளெல்லாம் என்னோட பேசியது, இவ்வளவு அற்புதம் நடந்தது. சென்னையிலிருந்து என்னை நடபயணமா கூட்டிட்டு போனீங்க. நீங்க ஜீவனுள்ள தெய்வம் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் என்றால் நான் உங்களை பார்க்கணும், நீங்க எங்க கூட பேச சொல்லி நான் விடாப்படியா அநேக நாட்கள் உபாசம் பண்ணி ஜெபித்த போது ஒரு நாள் அதே 2000 ஆண்டு மார்ச் மாசம் 31ஆம் தேதி சனிக்கிழமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் அறியாமல் இருந்த நாட்களிலே முழங்கால் போட்டு நான் ஜெபித்த அந்த வேளையிலே சோத்திரம் வானம் திறக்கப்பட்டது. மேலிருந்து பரலோக ஒரு மகிமையான ஒரு உருவம், ஒரு பிரகாசமான வெளிச்சம் என்னை நோக்கி வந்தது. ஆமென். என்னுடைய சரீரமானது, மாம்சமான சரீரமானது முழங்கால் நிற்கிறது. ஆனா என் உள்ளான என் ஆன்மா என்னை போல வேதத்தை சொல்லப்படுகிறோம், அது ஆவின்னு அறிஞ்சுக்கிட்டேன். சோத்திரம், உள்ளான ஆவி. சோத்திரம்,
ஆனால் அன்று அது எனக்கு தெரியாது. சோத்திரம். என் மாமிசமான சரீரம் அப்படி நிற்கிறது, என்னுடைய ஆவி மேலே கடந்து போய்கிட்டு இருக்குது. சோத்திரம். அவன் பிரகாசமான வெளிச்சம் எனக்கு உள்ளே அமர்ந்தது. அமர்ந்த போது ஏசாயா, அப்போது ஏசாயா இருக்குது. இப்ப நான் சொல்றேன், அப்ப எந்த வசனம் எனக்கு அதிகாரம் தெரியாது. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு அந்த வசனத்தை சொன்னார். சோத்திரம். அப்படி சொல்லப்படுகிற போது ஏசாயாவில் 59வது அதிகாரம் 60வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை எனக்கு அந்த இடத்துல சொன்னார். அதன் பிறகு அது எங்க இருக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். சோத்திரம். வேதத்துல அதன் பிறகு நான் அப்படியே மறுபடியும் என்னுடைய ஆவி இந்த மாம்சமான சரீரத்தில் இணைந்தது. இணையப்படுகிற போது என் சரீர மாம்சமான சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகமான சாப கிரியைகள் என்னை விட்டு கதறி அலறி சவுண்டு விட்டு வெளியே போனது. சோத்ரா. அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மெய்யான தெய்வம் சொல்லி நான் அன்று அறிந்தேன். அல்லேலூயா. 100% முழுமையாக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் தெய்வம் சொல்லி அன்னையிலிருந்து அறிக்கையிட்டேன். அதன் பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய ஐநாபுரத்தில் இருக்கக்கூடிய MP சபையில நான் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோடைய பிள்ளையாக மாறினேன். சோத்ரம். அதன் பிறகு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, என் உறவுகளும் என் சொந்தங்களை என்னை வெறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், எல்லாரையும் அவமானப்படுத்தினார்கள். நான் பார்த்து கொண்டிருந்த அந்த வேலையில சோத்ரம். நான் சினிமா கம்பெனியில் இருந்தேன். சினிமா கம்பெனியில பெப்சி ப்ராப்ளமாக ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அப்ப வேற வழி இல்ல, பொழப்பு வழி இல்லாம இருக்கப்படுகிற போது எங்கெங்க வேலை கேட்டேன், கிடைக்கல. அதே சோத்ரம் சூளைமேட்ல இருக்கக்கூடிய ஏரியால தமிழர் வீதி இடத்துல ஒரு பிசினஸ் துவங்கும்படி அந்த மனுஷன் வேலைக்காக வந்தேன். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்கப்படுகிற போது அந்த மனுஷன் சொன்னான், இந்த கடையை நீ வச்சு நடத்துறியா அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமா கேட்டான். பரவாயில்ல, நானே நடத்துறேன். எவ்வளவு பணம் கேட்பேன்? பணம் எவ்வளவு வச்சிருக்கேன்? என்கிட்ட 5 பைசா இல்ல. சோத்ரா. 1 பைசா இல்லைங்க அப்படி சொன்னேன். அந்த மனுஷன் சொன்ன, இந்தா நீ சும்மாவே நடத்த சொல்லி அந்த பிசினஸை நடத்த ஆண்டு உதவி செய்தான். அதில் ஆண்டு நடத்தும் போது நான் மறுபடியும் பொறுப்பெடுத்துக் கொண்டு மறுபடியும் திருச்சூரமலையில போய் ஆண்டு சமூகத்தை செவிக்கப்படுகிற போது ஆண்டு சொன்னார், என்னுடைய ஊழியத்தை மட்டும்தான் செய்யணும், என்னுடைய பணியை மட்டும்தான் செய்யணும். ஆனா நான் கேட்டேன், ஆண்டவரே உங்க பணி நான் செய்யறப்பா, என் உறவுகளும் என் சொந்தம் என்னை வெறுத்து புறக்கணிச்சுட்டாங்க, அவர் மத்தியில நான் வெறுமையாக இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, நான் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன் சொல்லி அப்படி கேட்கப்படுகிற போது ஆண்டவர் சொன்னார், 5 ஆண்டுகள் எனக்கு டைம் கொடுத்தார். சோத்ரம். இந்த 5 ஆண்டில் அவனை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் சொன்னார். அந்த ஒன்றுக்கு உதவாத அந்த தொழிலை கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். சோத்ரம். அது நிமித்தமாக என் உறவுகளும் சொந்தங்களும் என்னை நோக்கி வந்தது. என் சகோதரிக்கு திருமணத்தை நடத்தி வைக்க, மீண்டும் படிப்புக்குரிய காரியத்தை எல்லா காரியத்தையும் அந்த 5 ஆண்டுகளை 2005 வரைக்கும் எல்லா காரியத்தையும் ஒழுங்கு கிராயமா செய்ய தேவன் எனக்கு உதவி செய்தார். அந்த ஆண்டவருக்கு உண்மையா இருக்க தன்னை அர்ப்பணிச்சேன். ஆனாலும் அந்த பிசினஸ்ல எனக்கு சில காரியங்கள் பணம் வந்ததுனால சில காரியங்கள் பணத்தை மேல ஆசை வந்தது. சோத்ரம். இது இப்படி இருந்துட்டு ஒவ்வொரு நாள் ஊழியம் செய்யலாம், செவ்வாய்க்கிழமை ஊழியம் செய்யலாம், வெள்ளிக்கிழமை ஊழியம் செய்யலாம். அப்படிப்பட்ட டயத்தில் தான் அண்ணன் பாக்கிராஸ் அண்ணனை சந்தித்தேன். சோத்ரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. சோத்ரம். அந்த நாட்களில் தான் அண்ணனை சந்தித்தேன். அப்போ கூட எனக்கு பயங்கரமான புளித்த மடு சொல்றாரு. அப்போது நான் பிசினஸ் வேணாம், பயங்கரமான ஜோரம், டைபாய்டு ஜோரம், எங்கேயும் பண்ண முடியல, நாம் கொடுத்தாதான் உனக்கு சுகம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எங்க பாஸ்டர் உடனே MP சர்ச்சிலிருந்து வந்தாங்க. வயசான பாஸ்டர் வந்து, ஏன் இப்படி போராட்டிக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் சொல்லுபடி கீழ்ப்படியுமே அப்படின்னு என்னமோ சொல்லி பார்த்தாங்க. இல்ல, நான் வாரத்துல 2 நாள் ஊழியம் செய்றேன், வாரத்துல 3 நாள் ஊழியம் செஞ்சு இப்படியா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக தவணை போட்டுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் அதை முற்றிலும் ஜீரோவாக்கினார். சோத்ரம். அல்லேலூயா. அவ்விதமா இருந்ததை ஜீரோ ஆக்கிட்டார். சோத்ரம். ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது பிறகு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். சோத்ரம். ஆமென். இப்படியா கர்த்தர் அதாமே நடத்தி வந்தார். தொடர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக 2010 எனக்கு சோத்ரம் திருமணமானது. அது பிறகு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முழுமையாக நான் அர்ப்பணித்தோம். ஃபேமிலியாக குடும்பமாய் இருக்கப்படுகிற போது ஆண்டவர் சொன்னார், காட்பாடி பகுதிக்கு ஊழியத்துக்கு சொன்னாங்க. நாங்கள் இந்த காட்பாடிக்கு வந்து இப்ப 10 ஆண்டுகள் நிறைவாயிற்று. அண்ணனை சந்தித்து 10 வருஷத்துக்கு மேலாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சோத்ரம். இந்த நாளில கூட அவருடைய நாமங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமங்கள் மகிமைப்படுவதாக. சோத்ரம். இந்த நாளில கர்த்தருடைய நாமம் முக்கியமானது, தேவ செய்தி. அதுக்கு நம்ம நேரமாயிற்று. இந்த நாளில சோத்ரம் கர்த்தருடைய சமூகத்தில் செபித்து அண்ணன் கையில ஒப்பு கொடுப்போம். ஒரு சில கண்களை மூடி எல்லாரும் சோத்ரம். இயேசு கிறிஸ்து மெய்யானவர்,
மத்தியில் இருக்கிற யார் தெரியுமா? சோத்ரம். நான் சிஎம்சிக்கு வந்திருக்கேன் வேலூர். அப்பதான் ஃபர்ஸ்ட் சோத்ரம் வேலூருக்கு. அல்லேலூயா. அதான் முதல் தரம் சோத்ரம். சேகர் ஐயா நீ கூட்டிட்டு வந்தாங்க. சோத்ரம். ஆமென். சோத்ரம். அப்ப சோத்ரம். அல்லேலூயா. இந்த நாளில கூட நம்முடைய ஒரே கண்கள் முடியும். ஆண்டவரே சோத்ரம். இன்னைக்கு அதை காட்டில ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கேட்க போறோம். சோத்ரம். ஆமென். ஆமென். 2004 நினைக்கிறேன். ஆமென். சோத்ரம். ஆமென். சோத்ரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 20 வருஷம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஹல்லேலூயா மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இன்னைக்கு ஜீவனோடு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். சோத்ரம். அவ்வளவு பெரிய மகாபெரிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மரித்தோரை உயிரடைய பண்ணுகிற தேவன். எசேக்கியாவிலே 37வது அதிகாரத்தில் வாசிக்கப்படுகிற போது உணர்ந்து போன இயல்புகளை உயிரடைய பண்ண தேவன் அதே தேவன் மத்தியிலே அந்த வார்த்தையின்படி ஜீவனோடு அன்பு சகோதரனை வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சில கண்கள் முடி நம்ம செவிச்ச அண்ணங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே அன்பு சகோதரரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை விளங்க பண்ணும்படியாக உம்முடைய வார்த்தைகளை வைத்து உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அன்பு சகோதரருடைய நாவுகளை வைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஒவ்வொரு இருதயங்களையும் தட்டி எழுப்பத்தக்க விசுவாசத்துக்குரிய காரியங்கள், ஆமென், பக்தி விருத்தி உண்டாகத்தக்க காரியங்களை என் ஆண்டவர் தாமே அப்படியா தட்டி எழுப்பத்தக்கதாக கர்த்தர் தாமே அப்படியா அந்த வார்த்தைகள் வெளிப்படுவதாக மறைத்து வெளிப்படட்டும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஆண்டவரை இருதயத்திலே ஆண்டவர் ஊடுருவி பாய்வதாக எல்லா செவிட்ட நாவிகள் இயேசுவின் நாமத்தினால, எல்லா நித்திர மயக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அப்பாலே பாவதாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு நீங்க பேச போவது கரண்டி தொடர்ந்து உம்முடைய தாசனை மறைத்து வெளிப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சோத்திரம். ஆமென். சோத்திரம். சென்னையில இயேசுவின் மந்தை ஊழியம் என்று சொல்லி எங்க ஸ்டார்ட் பண்ணி